யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு தேதி, அந்த ஒரு நாள் பல 100 வருஷங்களா நடந்த எத்தனையோ ஆச்சரியமான கதைகளை ஒன்னா இணைக்க முடியும்னா நம்புவீங்களா? வாங்க, நாம இன்னைக்கு February 17ஆம் தேதியோட மறைக்கப்பட்ட கதைகளை பத்தி பார்க்கலாம். சரி, நம்ம பயணத்தை இந்த தேதியோட ஒரு 2 பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இவர்தான் அந்த தத்துவஞானி ஜியாடானோ ப்ரூனோ. இதுதான் ப்ரூனோவோட கடைசி வார்த்தைகள். எவ்ளோ தைரியமான வார்த்தைகள் பாருங்க. அறிவார்ந்த நம்பிக்கைக்காக ஒருத்தர் கொடுக்க வேண்டிய விலை எவ்ளோ பெருசு, அதோட தீவிரம் என்னங்கறத இந்த ஒரு வரியே நமக்கு உணர்த்துது. அப்போ என்னதான் நடந்தது? இந்த டைம்லைனை பாருங்க. நம்ம பிரபஞ்சம் எல்லையற்றதுன்னு ஒரு கருத்தை சொன்னதுக்காக மத நம்பிக்கைக்கு எதிரா செயல்பட்டதா அவர் மேல குற்றம் சாட்டினாங்க. சும்மா இல்ல, கிட்டத்தட்ட 7 வருஷம் நீண்ட விசாரணைக்கு பிறகு கடைசியா February 17ஆம் தேதி அவர் கொல்லப்பட்டார். அந்த நாள்ல இருந்து இந்த February 17ஆம் தேதி அறிவு சார்ந்த சுதந்திரத்துக்கான போராட்டத்தோட ஒரு சோகமான சின்னமா மாறிடுச்சு. சரி, இப்ப ப்ரூனோட கதையில இருந்து பல 100 வருஷங்கள் முன்னோக்கி போலாம். அதே February 17, ஆனா வேற காலகட்டம், வேற மனிதர்கள். ஆனா அவங்களோட அடையாளம், அவங்களோட நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்பட்டது மட்டும் அதே கதைதான். இவங்க 2 பேரும் சந்திச்ச கொடுமைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒற்றுமையை பாருங்களேன். ஒரு பக்கம் நாசி ஜெர்மனில ஆப்ரஹாம் ஃப்ராங்கல், இன்னொரு பக்கம் ஃபாசிஸ் ஹங்கேரியில ரோசா பீட்டர். 2 பேருமே மிகப்பெரிய அறிவாளிகள். ஆனா அது எல்லாம் தாண்டி அவங்களோட அடையாளத்துக்காகவே ஒதுக்கப்பட்டாங்க. இவங்களோட கதைகள்ல அறிவு சார்ந்த எதிர்ப்பு, உயிர் வாழ்வதற்கான போராட்டம், இது 2மே ஒன்னோடு ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இவ்ளோ பெரிய கஷ்டங்கள் வந்தும் அவங்க 2 பேரும் தங்களோட அறிவு பயணத்தை நிறுத்தவே இல்ல. அது மட்டும் இல்ல, கணித துறைக்கே மகத்தான பங்களிப்புகளையும் செஞ்சாங்க. இதுதான் நிஜமான வெற்றி இல்லையா? அவங்களோட கதை வெறும் உயிர் பிழைச்சதோட முடியல. அதுக்கு மேல அவங்க என்னவெல்லாம் உருமாக்குனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ராங்கல், பீட்டர், இவங்க 2 பேரும் செஞ்ச அந்த அற்புதமான வேலைகள் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆக்சியோமேட்டிக் செட் தியரினா என்னன்னு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இப்போ நவீன கணிதத்தை ஒரு பெரிய மாடி கட்டிடமா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த முழு கட்டிடமும் நிக்கிறதுக்கு காரணமான அஸ்திவாரம் தான் இந்த செட் தியரி. இப்போ இந்த செட் தியரியோட நவீன தரநிலைய நாம ZFCன்னு சொல்றோம். இதுல Z வந்து ஜெர்மெலோவையும், C வந்து ஆக்சியம் ஆஃப் சாய்ஸையும் குறிக்குது. ஆனா நடுவுல இருக்கிற அந்த F, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அது ஃப்ராங்கல்ல குறிக்குது. ஆமா, அதே ஆப்ரஹாம் ஃப்ராங்கல், நாஜி ஜெர்மனிலேருந்து தப்பிச்சு வந்தாரே, அவெல்லாம். சரி, இப்ப ரோசா பீட்டரோட துறைக்கு வருவோம். அவங்க ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் தியரின்னு ஒரு முழு துறையையே உருவாக்குனாங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஆனா ரொம்ப சிம்பிளா சொன்னா, இன்னைக்கு நாம பயன்படுத்துற கம்ப்யூட்டர்களோட அடிப்படை கோட்பாட்டுக்கே இந்த கருத்து தான் ரொம்ப முக்கியமா மாறிடுச்சுன்னு அவங்களே பிற்காலத்துல சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்ப நம்ம தத்துவத்துல ஆரம்பிச்சு தூய கணிதம் வரைக்கும் வந்துட்டோம். இப்ப February 17ஆம் தேதியோட தொடர்புடைய இன்னொரு நபரான R.A. ஃபிஷர் மூலமா இந்த தத்துவார்த்தமான விஷயங்கள் எல்லாம் நிஜ உலகத்துல எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி. ஒரு புள்ளியியலாளரை எப்போ கூப்பிடணும்? ரொம்ப சாதாரண கேள்வியா தெரியலாம், ஆனா இதுக்கு ஃபிஷர் சொன்ன பதில் ரொம்பவே நகைச்சுவையானது, அதே சமயம் ரொம்ப ஆழமானதும் கூட. இந்த வரிகளோட ஆழத்தை கவனிச்சிங்களா? இதுல இருக்கிற நகைச்சுவையை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது, எந்த ஒரு சோதனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சரியான திட்டமிடலும் புள்ளியியல் ஆலோசனையும் எவ்ளோ முக்கியம்னு சொல்றாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? ஃபிஷரோட இந்த எச்சரிக்கை அவர் செஞ்ச மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோட நேரடியா சம்பந்தப்பட்டது. மரபியல், விவசாயம்னு பல துறைகள்ல ஆரம்பத்துல இருந்தே சரியான புள்ளியியல் முறைகளை பயன்படுத்தி ஒரு புரட்சியே செஞ்சாரு. இதனாலதான் ஒரு புள்ளியியலாளரை எப்ப கூப்பிடணும்னு அவர் சொன்ன அந்த அறிவுரைக்கு அவ்ளோ மதிப்பு. நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். வாங்க, இந்த ஒரே ஒரு நாளோட சம்பந்தப்பட்ட இன்னும் சில மேதைகளையும் அவங்களோட சாதனைகளையும் வேகமா பாத்திரலாம். முதல்ல டோபியஸ் மேயர். இவரு கணிதத்தையும் வானியலையும் பயன்படுத்தி கடல்ல பயணம் செய்யறவங்களுக்கு வழிகாட்டினாரு. இதனால கடல்ல தொலைஞ்சு போற ஆபாயம் ரொம்பவே குறைஞ்சது. அடுத்து ஜாக்லின் ஃபெரண்ட். இவங்க தூய கணிதத்தோட எல்லைகளை விரிவுபடுத்தினாங்க. நம்ம பிரபஞ்சத்தோட வடிவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட பங்களிப்பு ரொம்பவே உதவியா இருந்துச்சு. கடைசியா நிக்கோலஸ் டி ப்ரூயின். இவரு பல துறைகள்ல நிபுணராயிருந்தாரு. முக்கியமா கணிதத்தை எப்படி தானியக்கமாக்கலாம்னு யோசிச்சு கணினி யுகத்துக்கு ஒரு முக்கியமான அடித்தளம் போட்டாரு. இவரோட இறப்பும் இதே February 17 அன்றுதான் நிகழ்ந்தது. பாத்தீங்களா, February 17, ஒரே ஒரு நாள். ஆனா அதுக்குள்ள தியாகம், துன்புறுத்தல், விடாமுயற்சி, கண்டுபிடிப்புன்னு எவ்ளோ கதைகள்.
இந்த ஒரு நாளைக்கே இவ்ளோ கதைகள்னா நம்ம கேலண்டர்ல இருக்கிற மத்த 364 நாட்கள்ல இன்னும் என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க.